புடிச்சணும். உங்க தம்பிக்கு ஓட்டு போடாதீங்க. அவன் அயோக்கிய பையன். ஓட்டு போடுப்பா. இந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்கா? உரகண்டுக்கு ஓட்டு போடுங்க. அம்மா என்னங்கம்மா? வணக்கமா போடுங்க அப்பாவுக்கு. இந்த அங்க தம்பிக்கு ஓட்டு போடவே போடாதீங்க. வணக்கம்மா. ஐயா வணக்கம். உழைக்கிறான் பாரு. ஏய் இந்த மரப்பெல்லாம் உங்க வீட்டுல போய் வச்சுக்கடா. இவனை நம்பி ஓட்டு போட போறீங்களா? வெக்கம் கட்டத்தனமா வீதியில் நின்று ஓட்டு கட்டிட்டு இருக்கான் பாரு. என்னடா சொன்ன பிச்சைக்கார நாய. ஓட்டு போற இடத்துல உங்க மாப்பிளைக்கு நம்ம ஆளுங்க கைகளை போயிருச்சு. அப்ப சொன்னல தகராறு போகாதீங்க. வாங்கடா வாடா. ஒரே வெட்டுக்கு திறந்துகிட்டு இருக்கான். அதான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். பெரிய கலவரம் ஆயிடும் போல இருக்குப்பா. கொஞ்சம் பூ வச்சுக்கோ. எனக்கு எதுக்கடி பூவெல்லாம் வேண்டாம். தீருங்கம்மா. சரி. அம்மா அம்மா என்னடா? ஓட்டு போடுற இடத்துல நடந்த தகராறுல நம்ம ஐயாவை வெட்டிட்டாங்கம்மா. தலைவர் ஆன தலைவலி தாங்க முடியல. அது என்னங்க இது? ஒரு மாசமா நானும் பாத்துட்டு இருக்கேன். சனிக்கிழமை சாயந்தரம் ஆனா போதும் எங்க வீட்டுக்கார சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தலைவலி வந்துடுது, வந்து தேய்ன்னு சொல்றீங்க. காதுல ஒரு கம்மலையும் காணா, கையில ஒரு வளையலையும் காணா. ஐயோ, காலூர் மெட்டி கூட இல்லைங்க. அதை ஞாபகப்படுத்துறதா. அவர் வெட்டி போயடா. அவனை கட்டிக்கிட்ட எப்படி வெட்டி போட முடியும்? சொல்லு, புரியுற மாதிரி சொல்லு. புள்ள வெட்டிக்கு வேற பெருசாயிருச்சு, புரியுற மாதிரி சொல்லு. அம்மா. ஐயோ, யாரோ வராங்க, நான் போறேன். ஐயா ஐயா, இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துங்க. ஏடா பஞ்சாயத்து வரது உங்களுக்கு 4 கிழமை கிடையாதா? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் அவள் புரிஞ்சு சண்டைக்கு போவேன். அப்போ எனக்கு தலைவலி வரணும், நான் கூப்பிட்டு அவள் வரணும். என்ன கேடு உனக்கு? இல்லைங்க, அவனுக்கு 2 பேரும் எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைன்னு என்னை உயிர் எடுக்கிறானுங்க. 2 பேரா? மேல ஒரு உருப்படி இருக்கு. இதை நான் கவனிக்கவே இல்லையா. இது மச்சானுங்க. ஐயா வணக்கங்க. என்ன விஷயம்? இல்லங்க, என் தங்கச்சி வந்து இவன் கட்டிருக்கான். உன் தங்கச்சிய இவன் கட்டிருக்கானா? ஆமாங்க. இன்னும் உயிரோடு இருக்காள? ஆனா என்ன மாதிரி இல்லங்க, எங்க தங்கச்சி வந்து உயரமா இருப்பாங்க. உட்காருங்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். அட்டா எந்திரமா. ஏண்டா
நீ நின்னாலே உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும். மடியில் வர உட்காரியா? என்னடா? ஐயா நாங்க ரெட்டை பசங்க. எனக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால இவன் பிறந்துட்டானுங்க. எங்க அப்பா ஒரு தடி பையங்க. என்ன சொத்து பூரா பெரியவனுக்கே சேரணுன்னு உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க. ஒரு காசு கூட வந்து தர மாட்டேங்கிறானுங்க. ஐயா நீங்க தான் எதனா பார்த்து பைசல் பண்ணி வைக்கணும். ஒரு அமுக்கு அமுக்கிடுங்க. பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்கும் போல் இருக்கே. ரொம்ப யோசிக்கணுமே. நீ அங்கிரு, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். போ அர்ஜுமே. இந்த வாதி பிரதிவாதி 2 பேர்த்தையும் வச்சுட்டு பஞ்சாயத்து பத்தி பேசவே கூடாது. அதான் பஞ்சாயத்தோட தர்மம். அப்படிங்களா? பின்ன நீ உட்காருங்க. ஐயோ 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 ஒரே பாலாக்கு தெரிஞ்சீங்களா? அப்புறம் உயில் படி சொத்து பூரா உனக்கே சேரணும்னு பஞ்சாயத்துல நான் தீர்ப்பு சொல்றேன். சரிங்க. எனக்கு எவ்வளவு தருவேன்? 10,000 தரேங்க. இரு என்னங்க? சரி நீங்க போய் அந்த பக்கம் இருங்க. சரிங்க. அட என்னங்க நீங்க பொசுக்குன்னு 10,000 வாங்கிட்டீங்க? கூட கொஞ்சம் கேட்டுக்கலாம்ல? பழக்கம் இல்லையிலடா. இப்ப தாண்டா பிரசிடண்ட் ஆயிருக்க. போக போகத்தானு கத்துக்கோணும். அவனை கூப்பிடுங்க. சின்னவனே வாடா இங்க. ஐயா இந்த உயிலை பத்தி நீ கவலைப்படாத. சொத்துல சரிபாதி கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு எவ்வளவு கொடுப்ப? உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 25,000 கொடுப்பியா? 30,000 வாங்கிக்கங்க. என்னங்க? கொடு. சரி நீ நாளைக்கு பஞ்சாயத்து வந்துருங்க. என்னங்க நீங்க 5 நிமிஷத்துல இப்படி ட்ரைனிங் ஆகி போனீங்க? அரசியல்னா அப்படித்தான். கப்பு கப்புன்னு புடிச்சுக்கணும்ல. கீழே ஒரு நாய் இருந்தது எங்க? அது தூங்கு. தூக்கு. பயப்படாது. நில். இப்போ உன் சொத்து பூரா உன் மச்சானுக்கு கிடைச்சிச்சு வை. உன் தங்கச்சிக்கு தான் சொத்து பூரா சேரு. நீ எனக்கு எவ்வளவு கொடுப்ப? 50,000 இங்க எடு. எடு 10 ரூபா. இது அட்வான்ஸுங்க. பஞ்சாயத்து முண்டு பிறக்க எல்லாம் சேர்த்து தாருங்க. இது வரைக்கும் நான் எத்தனை பஞ்சாயத்து பார்த்துருக்கேன். ஐயா நீ வாழ்க வரேன். என்னடா இது? என்ன டேய், கிணத்துக்குள்ள விழுந்து செத்து 3 நாள் போன மாதிரி இருக்கானுங்க. கேட்டோன்னே பணத்தை கொடுத்துட்டு போயிட்டானுங்க. இவன் வயிற்றுக்குள்ளேயே 3 நாள் குழந்தை மாதிரி இருக்கேன். 10 ரூபா தான் கொடுத்துட்டு போறேன். அவன் ஆளுங்கட்சியில இருந்திருப்பாங்க. அவனை நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அம்மா ஐயோ அம்மா அம்மா எங்கம்மா போற? ஐயோ என்ன போய் எங்க போறேன்னு கேக்குறீங்களா அத்தை? உங்களுக்கு நெஞ்சில இருமே இல்லையா? எல்லாமே மறுத்து போச்சா அத்தை? என்ன பெத்த ஆத்தாளுக்கு தாலியா இருக்க போறாங்களே, எப்ப போய் நான் எங்க போறேன்னு கேக்குறீங்களா அத்தை? நான் சொல்றது கேளுமா. எங்க போகாதம்மா, போகாத. என்ன விடுங்க. நான் எங்க அம்மா பார்க்கணும். இந்த கொட்டை மழையில எங்க அண்ணி போறீங்க? அண்ணி சொல்ல கேளுங்க அண்ணி. என்னங்கறாவா? நான் எங்க அம்மாவை பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கணும். என் மகன் கட்டின தாலியை மட்டும் நீ சுமந்துகிட்டு இருந்தனா உன்னை எப்பவோ செருப்பால் அடிச்சு உங்க அப்பன் வீட்டுக்கு அனுப்பியிருப்ப. ஆனா அவனோட ரத்தத்தை நீ குழந்தையா வயித்துல சுமந்துகிட்டு இருக்கிற. அதனால தான் பல்ல கடிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிற. ஒரு பொண்ணா பிறந்த பாவத்துக்காக பெத்த தகப்பனுக்கு கொள்ளிதான் போட முடியல. கடைசி எங்க அப்பனுக்கு வாய் கரிசி கூட போட முடியாம பண்ணிட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? நீ உங்க அப்பன் வீட்டுக்கு போறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என் பேர புள்ள சிசுவா கூட அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். கூட பிறந்தவ குடியையே கெடுத்துட்டு இப்படி கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம குடும்ப பகையை பத்தி பேசுறீங்களே, நீங்க உருப்படுவீங்களா? நீங்க கூட போகும்போது அனாதையாத்தான் போவீங்கன்னு என்னால சாபம் விட முடியும். புள்ளத்தாச்சி சாபம் கொடுத்தா பழிச்சிடும் மாமா.
ஐயோ அம்மா, நான் உங்களை இந்த கோலத்திலே அம்மா பார்க்கணும். அம்மா, வாயு வயிறுமா இருக்கேன்னு கூட பார்க்காம என்ன வீதியில பிடிச்சு தள்ளி விட்டாருமா உங்க அண்ணன். கடைசியா ஒரே ஒரு தடவை எங்க அப்பா முகத்தை பாத்துக்கிறேன்னு எவ்வளவோ கெஞ்சியோ விடவே மாட்டேன்னுட்டாருமா. வயிற்று புள்ள தோச்சின்னு கூட பார்க்காம கொற்ற மழையில என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாருமா. கட்டாம விட மாட்டேன் நீங்க. விடுங்க. யோ ஓகே தம்பி. விடுங்க. நீங்க நாள கட்டாம விட மாட்டேன். விடுங்க. யோ என்ன தைரியம் தான் அக்கா கொட்டா மணில அடிச்சு விரட்டி இருப்ப. நீ ஒரு சரியான ஆம்பளை இருந்தா கீழே வாயா. இறங்கி வாயா. யோ இந்த ஆளை கண்ட துண்டுமா வெட்டதா என் மனசு ஆறும். அவனை கீழே வர சொல்லியா. என் அக்கா அடிச்சு வீட்டுக்கு விரட்ட உள்ள துணிக்கடை அப்பா வந்து அடிச்சுட்டு போக மாட்டேயா. முடியாத சுரியா சுரே சுரியா பாக்கலாம். நீ ஆம்பளை அந்த சுரியா சுரியா சுரே சுரியா சுரே சுரியா பாக்கலாம். நீ ஆம்பளை அந்த சுரியா